ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோ ஒரு ஃபினான்ஸை பற்றி தான் இருக்க போகுது. ஃபினான்ஸ் அப்படின்ன உடனே ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப டெக்னிக்கலாலாம் இருக்காது. ஜஸ்ட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அதில் தவறே கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஃபினான்ஸ் இன் த சென்ஸ், நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஒர்க் போவாங்க, சில பேர் ஒர்க்கு போனதுக்கப்புறம் பார்ட் டைம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில், பாண்ட் மார்க்கெட்டில், எஃப்டி இதெல்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மேபி தப்பாக இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் எப்போயாவது உள்ளே போய் ஏதாவது ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணுவேன். இது வந்து நார்மலான திங்ஸ். ஓகேங்களா? பட் இதெல்லாம் தாண்டி இப்போது முக்கால்வாசி பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு என்னால் யூகிக்க முடியுது. முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் இருக்கும். வை? பிகாஸ் குளோபலில் அன்சர்டனிட்டி பயங்கரமாக போய்கிட்டு இருக்குன்றது. ஓகேப்பா, ஃபஸ்ட்டு யூஎஸ் வார் ஆரம்பிச்சது இல்லைங்களா? யூஎஸ் வார் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 வீக்ஸில் முடிச்சிடுவேன்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 1 வீக்லேயே முடிச்சிடுவேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஒரு மாதத்தையும் தாண்டியும் போய்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. இன்னுமே வந்து வார் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது. குறைஞ்ச படை கிடையாது. நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கனால ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ரொம்பவே பயங்கரமாக பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ எல்லாம் ரெட்டில் இருக்கனால எல்லாருமே பேனிக்கில் இருப்பீங்கன்றது உண்மையான விஷயம். நானுமே நிறைய டைம் பேனிக்கில் இருந்திருக்கேன். பட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், எல்என்டி, டிசிஎஸ், விப்ரோ, இது மாதிரி எவ்வளவோ சூப்பரான கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 வீக் லோ, 52 வீக் லோக்கு போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து எதனால் இறங்குது? தன்னுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஸ்டில் அது இறங்குறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ மட்டும்தான் தவிர அதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லைன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைமில் ரெட்டில் இருக்கும்போது பேனிக் ஆகாமல், இல்லை சில பேர் இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. பேனிக்கில் நிறைய பேர் விற்றுட்டு வெளில வரவங்களும் இருக்காங்க. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு மொத்த அமௌண்ட்டையும் போய் கொட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் என்னுடைய மைண்ட் செட் என்னென்னா, ஃபுல்லாக போய் ஒரு ஸ்டாக்லேயோ பல ஸ்டாக்லேயோ ஒரே நாளில் போய் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு கரெக்டான விஷயமாக நான் பார்க்குறேன். ஒய்? பிகாஸ் உங்களுக்கு அந்த டிப்பு எவ்வளோன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இதுதான் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 100லேருந்து 90 வந்துடுச்சுன்னா அந்த 90 தான் வந்து டிப் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்க 1000 ரூபாயும் கொண்டு போயிட்டு அந்த 90ல் போடக்கூடாது. வை? பிகாஸ் அது திரும்பி 75க்கு வரலாம், 60க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக இறங்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குன்றது தான் உண்மை. இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, இதையா நீ புதுசாக சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இருக்க பொலிட்டிக்கல் டென்ஷன், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து குறையிற மாதிரி தெரியல, இன்னுமே ரைஸ் ஆகிக்கிட்டே போகுது. அந்த ஒரு காரணத்துக்காக இன்னுமே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? கண்டிப்பாக மேலே ஏறிச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு டெட் கேட் பவுன்ஸாக மட்டும்தான் இருக்கக்கூடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிச்சு நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்களா, உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் சில கம்பெனிஸை சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பெனிஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லைனா இன்னைக்கு கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரைடே வரைக்குமே, மார்க்கெட் அந்த வீக்கில் முடிகிறதுக்கு வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்டாக் 1 ஸ்டாக் அது மாதிரி அக்குமுலேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேனிக்கில் வெளில போகிறத தாண்டி அதை ஆவரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. நல்ல கம்பெனியாக இருந்தால் வச்சு அதை இன்னுமே அக்குமுலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தால் நம்ம கமாடிட்டி பக்கம் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர் இதெல்லாம் ஏன் இறங்கிட்டு இருக்கு? யூஸ்வலாகவே வார்னு ஒரு அன்சர்டனிட்டி வந்துச்சுனாலே எல்லாருமே அவங்களுடைய அசட் கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே கமாடிட்டி பக்கம் மூவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பக்கமும் சில்வர் பக்கமும் மூவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா இப்போது அது அப்படியே டிராஸ்டிக்காக ஒரு ஆப்போசிட்டாக நடக்குதுன்றது தான் உண்மை. ஏன்னா வாரும் போய்கிட்டு இருக்கு, கோல்டும் இறங்கிக்கிட்டு இருக்கு. கோல்டு ரொம்ப இறங்கிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. கோல்டு ஆனால் இறங்குது. ஆனால் இது வந்து யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, எப்போ வார் வந்தாலுமே கோல்டு வந்து ஹை பீக் ஆகும், அது வந்து ஸ்கை ராக்கெட்டில் இருக்கும்ன்றது உண்மையான விஷயம். பட் இப்போ எதுக்காக இறங்குது? கோல்டும் இறங்குறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில்ன்ற ஒரு ப்ராப்ளம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. க்ரூட் ஆயில் ஒவ்வொரு பேரலுக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா $160-200 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்க ஒரே ரீசன், ஏன்னா க்ரூட் ஆயில் எதில் பண்ணுவாங்க, எதில் வந்து அதோடைய வணிகத்தை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாலரில் தான் பண்ணுவாங்க, US டாலரில் தான் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ரூபிலேயோ யூகேவோட பவுண்ட்ஸ்லேயோ பண்ண போகிறது கிடையாது. அதே ஒரு ரீசனுக்காக டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. டாலர் ஸ்ட்ராங் ஆகிற ரீசனுக்காக
இது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்ஃபாலில் போய்கிட்டு இருக்குது. கமாடிட்டி எல்லாமே கோல்டாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீடியோவில் நான் என்ன உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, இது எனக்கும் சேர்த்து தான். நான் என்னுடைய மைண்ட் செட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். எல்லாமே இறங்கிட்டு இருக்கா, இந்த டைமில் பேனிக் ஆகிட்டு இருக்கிற அமௌண்ட்டை சேவ் பண்ணணுன்றதை தாண்டி எதுக்காக இறங்குது? ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம், அது எதுக்காக இறங்குது? கோல்டு எதுக்காக இறங்குது? ஸோ இந்த ஒரு அன்சர்டனிட்டியால் தான் இருக்குது. இது கண்டிப்பாக இன்னும் 2 மாதம் போகுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஆனால் 2 வருஷத்துக்கு போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உக்ரைன் ரஷ்யா வார் எடுத்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது, ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பட் அதனால் உலகத்துக்கு எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஈரானுன்றது அந்த மாதிரி கிடையாது. ஈரான் வந்து அந்த எல்லாருடைய எக்கனாமியை சோக் பண்ணுற மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நிறுத்தி வச்சிருக்க ஒரே காரணத்துக்காக தான் இப்படி எல்லா கண்ட்ரியிலுமே எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவுமே பயங்கரமாக அடிபடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீடிக்காதுன்றது எல்லாரும் சொல்கிறதா இருந்தாலும் சரி, எனக்கும் அதான் தோணுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஒரு 2 மாதம் தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி வந்து யூஎஸ் வந்து இறங்கி வந்துட்டாங்க. நான் வந்து போரை முடிச்சிக்கிறேன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பட் ஆனால் வந்து வெளிப்படையாக சொல்லலை. ஏன்னா அவங்க பக்கம் பயங்கரமான அடி விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக கண்டிப்பாக இந்த அன்சர்டனிட்டி கண்டிப்பாக முடியும். நல்ல ஒரு டேஸ், ஒரு நல்ல நாள் கண்டிப்பாக பிறக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, அப்போ திரும்பி கீழே போகிற மார்க்கெட் கண்டிப்பாக மேலே ஏற தான் செய்யணும். இதுதான் வந்து ஒரு லாஜிக். ஒரு பெண்டுலம் மாதிரி தான். ஒன்ஸ் இப்படி போகுது, லாஸ்ட்டில் போகுதுன்னா கண்டிப்பாக ப்ளஸில் வந்து தான் ஆகும். ஸோ பேனிக் ஆகிட்டு எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு வெளில போய் மிகப்பெரிய லாஸில் வெளில வரதை தாண்டி இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் யோசித்து ப்ராப்பராக முடிவு எடுத்திங்கன்னா உங்கள் எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் சரி, என்னோடய போர்ட்ஃபோலியோவும் சரி, கண்டிப்பாக க்ரீனில் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப டெக்னிக்கலாக எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு மைண்ட் செட், ஒரு காமன் பர்சன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத ஒரு ஜென்ரலாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.